நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே வாழ்க்கையில மிஸ் பண்ணாத பயிற்சி. தயவு செய்து இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி. அது என்னங்க முக்கியமான பயிற்சி? சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. சொந்த வீட்டுல ஆட்சி பலம். இப்ப நம்ம வாடகை வீட்டுக்கு போறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல. சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துக்கு வருகிறார். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து 2ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகி ஜூன் மாசம் 29ஆம் தேதி பயிற்சி ஆகி ஜூலை மாசம் 24ஆம் தேதி வரை 27 நாட்கள் அவருடைய ராஜ வேட்டை. நிறைய பேருக்கு பாருங்க, ஜாதகத்துல சுக்கிரபகவான் நல்லா இருந்தா இப்ப ஜாதக நோட்டை எடுத்துக்கிட்டு வேகமா போய் பார்ப்பாங்க நம்முடைய லைஃப் எப்படி இருக்கும். ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்துறதே சுக்கிர பகவான் தாங்க. ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதன் இருக்க முடியுமா? நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஆசைக்குமே ஒரு விஷயம் ஆசைப்படுறோம்னா அதுக்கு சுக்கிர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரெடிமேடு கடை, பேக்கரி, உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சுக்கிர பகவான் தான். கம்ப்யூட்டர், கலை ஃபீல்டு எல்லாமே சுக்கிர பகவான். இந்த துறை எல்லாமே பட்டைய கிளப்ப போகுது. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்துல ஏதோ நல்ல விஷயம் வரப்போகுது சுக்கிர பகவான் வர்றாருன்னா. அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய ராஜ யோக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பிளே தமிழ்ல. ஏன்னா பிளே தமிழ் நேர்கள் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே எம்பெருமான் முருகன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுல என்னன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை கொடுத்துருக்கோம் நம்ம. அதாவது சுக்கிர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம எடுத்து சொல்றோம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட சூறாவளி யோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பவர்களே, பொதுவாக சிம்மராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. எப்படிங்க? 5வது ராசி பஞ்சமஸ்தான ராசி சிம்மம் தான். எதுலையுமே பாருங்க ஒரு தலைமை பொறுப்புள்ள குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் பாருங்க. ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டீங்க சிம்ம ராசிக்காரன். எப்படிங்க? தன்னம்பிக்கையான குணமும் ஒரு தைரியமான குணமும் ஒரு நீதியான குணமும் நேர்மையான குணமும் நேர்வழியில போகக்கூடிய குணமும் ஒரு பிடிவாத குணமும் எல்லாமே கொண்ட ஒரே ராசி எதுனா அந்த சிம்ம தாங்க. சிங்கமான பாறை சிம்மம் அப்படிம்பாங்க. தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம் எல்லாமே பாருங்க நல்ல ஒழுக்கமான குணம், திறமையான குணம் கொண்ட ஒரே ராசி சிம்ம ராசி தான். அப்படிப்பட்ட சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய அடிக்க போகுது சுக்கிரன். எப்படிங்க? அடிக்க போகுது ராஜ யோகத்துல சுக்கிரன். என்னங்க எடுத்தோன்னா அடிக்க போகுது சுக்கிரன்? எங்களுக்கு கண்ட சனி அஷ்டம சனி என்னை ஆட்டி படைச்சு இப்போ போய் சுக்கிரன் நல்லா இருக்காருங்கிறீங்க. யார் ஜாத லக்கணத்துக்கு சுக்கிரபாகம் இப்ப நல்லா இருக்காரோ நீங்க எல்லாமே பெரிய ஆள் தான். என்னங்க பெரிய ஆளுங்கிறீங்க? பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தாங்க. 10ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப நல்லதானே செய்வார் அவரு. ஜாதகத்துல லக்கண அடிப்படையில யாருக்கு சுக்கிரன் நல்லா இருக்காரோ அவங்க எல்லாத்துக்குமே இப்ப எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. வாழ்க்கையில ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடிய நேரம் வந்துருச்சு. இந்த கலியுகத்துல பிறந்தா கர்மா இல்லாத மனிதனே கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் அதை யூஸ் பண்ணி ஜெயிங்க. ஏன்னா நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க, யாருக்கும் அடி பணிஞ்சு போக மாட்டீங்க. நேர்மை தான் உங்களை காப்பாத்துது. அப்போ என்ன நம்ம கர்மாவில் இருக்கும் அதை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிச்சு போங்க. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவானுங்க. ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசு பங்களா, ஆண்கள், மனைவி, இது எல்லாமே சுக்கிரன் தான். இதெல்லாம் இந்த அழகு பொருள் இருக்கோ அதெல்லாம் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குங்க. அவ்வளவுதாங்க. இந்த சிற்பி, ஓவியம், கலை எல்லாமே சுக்கிர பகவான் தான். உங்களுக்கு சுக்கிர பகவான் எத்தனை வீட்டு அதிபதிங்க? உங்களுக்கு 3. உங்களுடைய வெற்றியை காட்டுறது அவர் தான் காட்டுவாருங்க. எப்படி? உங்களுடைய முயற்சி வெற்றியை காட்டுறது சுக்கிர பகவான். அடுத்து பாருங்க உங்களுக்கு 10ஆம் வீடு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தாங்க. அப்ப ஜாதகத்துல இப்படி மட்டும் இருக்குன்னு மட்டும் பாருங்க. சுக்கிர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா போதும், எல்லாமே நீங்க ஜெயிச்சிருவீங்க. எப்படி?
ஸ்ட்ராங்காக இருந்தாவே போதும், ஜெயிச்சிருவீங்க. அதுக்கான நேரம் உங்கள் பக்கம் வாழ்க்கையில் வரப்போது, விட்டுற வேண்டாம், கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம். இந்த சுக்கிர பயிற்சி பாருங்கள், லைஃப்பில் எல்லாமே மாற்றும் உங்களை. என்னங்க மாற்றுங்கிறீங்க? அஷ்டம சனி ஆட்டி படைக்குது எல்லாமே. சனி பகவானை கண்டு தான் பயந்து போய் சிம்மராசி அப்படியே நடுங்கி போயிருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேர் அப்படியே யார் ஜாதகம், இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், யார் ஜாதக தசாபதி சனி பகவான் மறைஞ்சு போயிருந்தாரோ, நான் வழக்கு இல்லாமல் இல்லைங்க. கேளுங்க, எப்படி ஏதோ ஒரு வழக்கு இல்லாமல் இல்லை, ஏதோ ஒரு உடம்புக்காண்டி நான் மருத்துவ செலவு பண்ணாமல் நான் இல்லை. ரீசெண்டாக கேளுங்க. ஆமாம்மா, கடன் இல்லாமல் நான் இல்லை. எப்படி கடன் இல்லாமல் இல்லை, உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் இல்லை, எதிரி வந்துச்சு, பகை வந்துச்சு, கடன் வந்துச்சு, தாய் மாமா உள்ள விரிசல் வந்துச்சு, மனைவிக்கிட்டு உடம்பு பிரச்சனை வந்துச்சு, இல்லை கணவனுக்கு உடம்பு பிரச்சனை வந்துச்சு. எத்தனை பேர் கேளுங்க சிம்மத்தை. திருமண வாழ்க்கை தடை வந்துச்சு, படிப்பு கல்வியில எதிர்பார்த்த அளவுக்கு சரியான இடத்துல நல்லா படிக்க முடியலை. நல்லா படித்த குழந்தை ஏன் இப்போ படிக்க மாட்டுது? என்ன காரணம்? குடும்பத்தில் ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்பாவுடைய சொத்துலையோ இல்லை அம்மாவுடைய சொத்துலையோ எனக்கு ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த வழக்கில் நான் ஜெயிப்பனா இல்லை தோத்துருவானா? என்னுடைய மைண்டு என்கிட்ட நல்லா சிந்தனை இல்லை. குடும்பத்தில் எல்லாமே செலவாக வருது. படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாமே அப்படியே டவுன் ஆகுது. என்னந்தான் ரீசன்? என்னங்க என் வாழ்க்கையில் ரீசன்? இன்னைக்கு மாறும், நாளைக்கு மாறும் பார்க்குறேன். ஏன்னா லைஃப்லேருந்து இன்னும் மாறவே இல்லை. இந்த சிந்தனைக்கு போனது சிம்மம் தாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது சிம்மம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா இப்போ டைமிங் பக்காவாக இருக்குது. கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி போனீங்கன்னா ஜெயிச்சிடலாம். அதான் சொல்ல, யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது. இந்த கர்மாவனை எப்படி எதிர்கொண்டு நீ எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் யோசிச்சு இறங்குங்க. கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். நிச்சயம் மாறாதுங்க, கண்டிப்பாக மாறாது. லைஃப்பில் எல்லாமே மாறாது. உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்குல்ல, அதை நீங்கள் வெளியில் கொண்டாங்க. வெளியில் கொண்டாந்தா மட்டும் போதும், எது வந்தாலும் தும்சம் பண்ணிடுவீங்க அடிச்சு. ஏன்னா சிம்மத்துக்கு முதல் பலனை என்ன சொல்லலாம் தெரியுமா? வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்க போகுது. என்ன காரணம் சொல்லுங்க? 6ஆம் வீட்டிலே 8ஆம் இடத்துல போய் இருந்தார். அவர் போகிறது உத்திரட்டாதி நட்சத்திரம், சுயசாரம் வாங்கி போகிறார். ஆனால் இதுக்கு முன்னாடி குரு போக நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம் நீசமான கால்களை போனார். இங்கே சரியா இல்லை. இப்போ ராகு போகோட சாரத்தில் போடுறாரு. யாருக்கு ராகு நல்ல யோகத்தில் இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் பாருங்கள் வேலை உத்தியோகத்தில் பயங்கர ஒரு பெரிய லெவலுக்கு போகிறீங்க. அவ்வளோதான், இவ்வளோதான் பலன், சிம்பிள். வேற வேலை முடிஞ்சு. அது இல்லாமல் இந்த சுக்கிரபகவான் பாருங்க, போகக்கூடிய நட்சத்திரம் நல்லா பாருங்க, சுயசாரம் வாங்கி போறாருப்பா. அதான் சொல்லல, 10ல் சுக்கிரன் தான் பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும் சொல்லல. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் போறக்குள்ள பாருங்க, உங்களுக்கு பயங்கரமான ஒரு லெவலில் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஜூலை மாதம் 24ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு வேலை உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷன் வரணும், இல்லை வேலை உத்தியோகம் நல்ல வேலையாக கிடைக்கணும், வேலை பறிபோன வேலை வரணும், இல்லை இது அந்த வேலையை விட இப்போ நல்ல வேலையாக புது வேலை கிடைக்கணும். இதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றும் கன்ஃபார்மாக அந்த சுக்கிர பேச்சு அமைச்சு கொடுக்குறோம். ஏன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. எத்தனை பேர் வெளிநாட்டு வெளியூரில் வேலை பார்க்கலாம், அவங்க எல்லாத்துக்குமே ப்ரமோஷன், இல்லை வேறு கண்ட்ரி விட்டு வேறு கண்ட்ரி மாறுவீங்க. இது கன்ஃபார்ம் நடக்கும். பார்த்து வேலை இல்லாமல் எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்க? கண்டிப்பாக அதுக்கான நேரம் இப்போ நல்ல நேரம் நெருங்கிருச்சு. வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வந்துருச்சு. வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நேரம் இருக்குது. பார்த்துங்க, ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியங்கள் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்குது. பார்த்துங்க, இதை கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிட வேண்டாம் இந்த சுக்கிர பயிற்சியில். அதான் சொல்ல, சொந்த வீட்டுக்கு வராரு சுக்கிரன். இதெல்லாம் வாடகை வீட்டில் இருந்தார், இப்போ சொந்த வீட்டுக்கு வராரு. அப்போ எப்படி மட்டும் கொடுப்பாரு பாருங்க. இப்போ எத்தனை பேர் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும் ஆசைப்படுறீங்க? வாங்க முடியல தெரியுமா? உங்களுக்கு நிறைய தடையில கொடுத்தா தெரியுமா? வீடோ இடத்துலையே பூமியில நிறைய கஷ்டப்படுங்க தெரியுமா? ஒரு இடத்த மாற்றலாம் பார்க்குறீங்க, வீடை மாற்றினாலும் மாற்ற முடியல. இப்போ பாருங்கள், சொந்தமாக வீடு இடம் பூமி மாற்றிருக்கணும், இல்லை மாற்ற போகிறீங்க. இந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதிக்குள்ளே எழுதி வச்சுக்கணும். வீடு மாற்றம், இடம் மாற்றம், வேலை மாற்றம் கன்ஃபார்ம் நடக்கும். சொத்து பிரச்சனை, அரசாங்கம் மூலம் உள்ள சொத்து பிரச்சனை உங்களுக்கு சரியாகும். உங்கள் பக்கம் தீர்ப்பு வரும். சிம்மத்துக்கு இது கண்டிப்பாக எழுதி கொடுக்கலாம். ஜூலை 24ஆம் தேதிக்குள்ள இந்த விஷயம் மாறணும். ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்தால், தொழில் பண்றவங்க இந்த அஷ்டம சனியை மட்டும் நான் பார்த்துக்கிட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும். சகோதர சகோதரரும் பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க. அதே மாதிரி பாருங்க, சொந்த தொழில் பண்றவங்க தைரியமா ஜாதக சனிபவன் நல்லா இருந்தா பண்ணுங்க, எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பண்ணணும். படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பா ரிசல்ட் கிடைச்சிடும். அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே நல்லா இருக்கும். கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். மருத்துவத்துறை சூப்பராக சாதிப்பீங்க. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட நல்லா இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் துறை நல்லா இருக்கும். வெளிநாட்டில் படிக்கிறவங்க அங்கேயே வேலை கிடைக்கலாம். வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போகலாம். இது எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை. எத்தனை பேர் ஆசை வச்சுருக்கீங்க லாட்ரி யோகம் எடுக்கணும்? இப்போ எடுங்க, கண்டிப்பாக லாட்ரி யோகம் அடிச்சிடும். எதனால சொல்கிறீங்க லாட்ரி யோகம் அடிக்கணும்னு சொல்கிறீங்க? என்ன காரணம்? எதனால, எதை வச்சு சொல்கிறீங்க?
11ஆம் இடத்துல பாருங்க உங்களுக்கு குரு பகவானும் பிளஸ் சூரியனும் சேர்ந்துருக்கு. அது இல்லாமல் சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருந்து பாருங்க. ரோகிணி மிருகஸ்திரிடம், கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிடம், அதுவும் கார்த்திகையில் போனால் கண்டிப்பாக லாபத்தை கொடுத்துருவாரு. அடுத்து ரோஹிணியில் போனாங்க வெளிநாட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக லாட்ரி கொத்து அடிக்க வச்சுருவார். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரையம் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பாக லாட்ரி யோகம் அடிச்சே தீரும், மிஸ் ஆகாது. நல்ல ஒரு மாற்றம் வருது. மெயினாக நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஎஃப் ஃபீல்டு, பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, இது எல்லாமே சூப்பராக இருக்கும். பெண்கள் கிளம்பி வெற்றியாக வரும். இப்போ நட்சத்திர படம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் பிறந்தவங்க எதுவுமே தைரியம், தன்னம்பிக்கையான குணம், பயங்கரமான திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பாருங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்லா ஒரு பயங்கரமான ஒரு கற்பனை கலையை ரொம்ப விரும்பக்கூடிய ஆளாக இருப்பீங்க. இனிமேல் பாருங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருது. உங்களுக்கு வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வியில் ஒரு மாற்றம், தொழிலில் ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்தது வரை இப்போ உங்கள் ராசிக்கு வந்துட்டாரா பயங்கரமான ஞாபக சக்தி உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் தெரியுமா. யாருக்குமே அடிபணிச்சு போக மாட்டீங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குன்னு. இப்போ இனிமேல் பாருங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக வருது. வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, பூமி வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது, எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்த்துக்குங்க இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அவ்வளோ நல்ல விஷயம், நல்ல காரியம் நடக்க போகுது. அடுத்து பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும். எப்படி ரொம்ப நாகரிகமான இருக்கும், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் இருக்கும். இப்போ பாருங்க படிப்பு கல்வியில் ஒரு மாற்றம் வரும், தொழிலில் ஒரு மாற்றம் வரும், வேலை வழியில் ஒரு மாற்றம் வரும், வெளிநாடு யோகம் வரும், வெளியூர் யோகம், கண்டிப்பாக ஒரு எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக வருது பாருங்க. ஏன்னா உங்களுக்கு நட்சத்திர அதிபதி ஆட்சி போலாம், கண்டிப்பாக ஏதோ நல்ல விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் நடக்க போகுது. வண்டி, வாகனம், பூமி, வெளிநாடு, வெளியூர், படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக, தொழில் உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு பட்டையை கிளப்பக்கூடிய நேரம் உங்களுக்கு பக்காவாக இருக்குது பார்த்துங்க. அடுத்து பாருங்க பூர நட்சத்திரத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த உத்திர நட்சத்திரத்தில் பாருங்க. எதுலையுமே தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கும். இப்போ செலவை ரொம்ப பார்த்துட்டீங்க, வேலை உத்தியத்தில் நிறைய பிரச்சனை பார்த்தீங்க, வண்டியில் வாகனத்தில் செலவை பார்த்தீங்க, ரொம்ப ஒரு மனக்குழப்பம் தடுமாற்றத்துக்கு போயிட்டீங்க. இனிமேல் நல்ல தடுமாற்றமே வராது, வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக வரும் பாருங்க. அதாவது இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழிலில் ஒரு மாற்றம், உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே தேடி வருது. வண்டி, வாகனம், பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வரும். எந்த காரியம் எடுத்தாலும் தைரியமாக இறங்கி அடியும் உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். அதாவது இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.